Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ எக்ஸ் எம்பரஸ் வந்து முடிஞ்சிருக்கோம். ஸோ சீசன் 1 முழுசாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டு பார்க்க போகிறோம். அது ஒரு சீசன் 1 ஃபஸ்ட்டு எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 22 செகண்ட் மட்டும் பாருங்கள். அதுவும் எக்ஸப்ட் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா. பட் வந்து அவ்வளோவா எக்யூப்மெண்ட் இல்லை, இதே லேக் அடிச்சிச்சு. இருந்தால் நான் ஒன்று பண்ணேன், என்னன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும். அப்படியே அந்த இதுக்காக ஒரு இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் போடுங்க போதும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் மார்னிங் 8 o'clock வந்துடும். வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் ஒரு ஃபாரஸ்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன். சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து ஆம்புஷ் பண்ண தானே வந்தீங்க. அப்போது உங்களை கொலை பண்ணுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குல்ல, கரெக்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு கிளையை உடைக்கிறேன். கிளையை வந்து ஹேரோவில் மாட்டிக்கிட்டு இந்த அசாசனுக்கு எதிராக வந்து அந்த ஏமை வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இருக்கிற எல்லா அசாசனும் என்ன ஒரு மர கிளையா, இதை வச்சு உடச்சிருவானா, இதை வச்சு நம்மளை கொலை பண்ணிடுவானா, இதை வச்சு நம்மளை கொலை பண்ணிடுவானா அப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? அந்த நெத்திலேயே அந்த மரக்கிளை வந்து அப்படியே மோதுது. அந்த இடத்துல அவன் இறந்து போகிறான். அப்படியே அவன் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக விழும்போது மற்ற எல்லா அசாசினும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இது என்ன நடக்குது அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற அசாசின் வந்து அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்னது அப்படின்னு வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொன்று ஆரோ ஏம் பண்ணிகிட்டு இருக்கான். அது அவனோட ஆரா வச்சு நம்ம ஹீரோ 1 அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு ஆரோ வந்து டேரெக்டாக அங்கே போய் பயந்துக்கிட்டு இருக்கிறவனை வந்து அப்படியே நெஞ்சில் பொழந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் 2ன்னு சொல்கிறான். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் பயந்துக்கிட்டு இருக்கான், அவனும் அந்த இடத்துல சாவுறான். இன்னொரு 3, 4 அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளாக செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசி இன்னொன்று கிளை எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் சிரித்து அந்த பிளேடை தூக்கி போட்டிருப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான், இரு நான் சரண் அடிச்சிடுறேன், என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பார்க்கணும். நீ எப்போ ஒருத்தவங்களை கொலை பண்ண வரியோ அப்போயே நீ சாவறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லி ஆரவை இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதை விடும்போது அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவனையும் வந்து சாவடிக்குது. அவனோட கடைசி நிமிஷத்தில் எப்படி இது நடந்துச்சு அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் இறந்து போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ இந்த இடத்துல எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கொஞ்சம் போராக இருக்கிற மாதிரி இருக்குது. டாரன், நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் அப்படி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணுறான். இந்த ஹியூமன் வேர்ல்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த இடத்த கட் பண்ணுறாங்க. அப்படி அந்த சைடு பார்த்தா ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பல்லாயிரம் வருஷம் முடிஞ்சானோ இந்த இடத்துல டீமன் கிங்கோட ட்ரேஸ் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்டை பற்றி பேசுகிறியா? அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மிருகங்கள்லாம் டீமானிக் எனர்ஜி இருக்கும், அதனால இங்கே இருக்க பேரியரை தாண்டி வர முடியாது. அதே மாதிரி தான் பல்லாயிரம் வருஷமும் அந்த பேரியரை தாண்டி வரல. ஸோ அதனால என்ன இப்போ விஷயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி டீமானிக் எனர்ஜி இருக்கிற காரணத்தினால் அங்கே யாருனாலே வந்து உள்ளே பூந்து போக முடியாது. அதனால ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதாவது அந்த இடத்த சுற்றி பெரிய லேண்ட் இருக்கும். நம்ம கிங்டம் இருக்கிற இடம் வந்து ஒரு சின்ன இடமா, அது பக்கத்தில் இருக்க லேண்டையும் போய் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற டிமானிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கு. ஓ, அப்போனா அந்த டிமானிக் எனர்ஜி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் யார் போனாலும் திரும்பி உயிரோட வரமாட்டாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கிற மக்களை அங்கிட்ட அமுச்சு விட்டு அவங்கள சாவ வைக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். எல்லோரும் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த இடத்துலையும் வந்து உயிரோட வந்ததுக்கு சரித்திரமே கிடையாது.
அதனால இது ஒரு நல்ல ஐடியா தான். இதை நம்ம உடனே ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதுக்கு வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அடுத்து வேணாம் 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 என்னை எடுங்க வேணாம் அது என்னோட பாவப்பட்ட குழந்தை எடுக்காதீங்க என்னை எடுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நைட் வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க, இந்த குழந்தை வந்து டார்க்னஸ் ஆஃப் சீடோட சேர்ந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைய வைக்கும்போது சுற்றி ஒரு கோல்டன் கலர் எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போயே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வேணாம் அப்படின்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்த சுற்றி டிவைன் லைட் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு லேடி வந்து ரொம்ப அழுகுறாங்க, வேணாம் ஹெல்மெட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூட்ஸ் அதாவது இந்த மரத்தில் சுற்றி எக்கச்சக்கமான டிமானிக் எனர்ஜி இருக்குது. அதுக்குள்ளே யாராச்சும் போனாங்கன்னா உயிரோட வர்றதுக்கு சரித்திரமே கிடையாது. ஒரு ஜீனியஸ் ஸ்காலராக இருந்தாலும், ஒரு பிரேவ் கமாண்டராக இருந்தாலும், ஏன் ஒரு இன்க்ரெடிபிள் மேஜாக இருந்தாலும் அவங்களால திரும்பி வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் யார் அங்கே போனாலும் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோ அப்போ பேக்ரவுண்டில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டிவைன் மேஜிக்கை வச்சு டெலிபோர்ட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தைய வந்து டெலிபோர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஒருவேளை அங்கே யாராச்சும் மேனேஜ் பண்ணி உயிரோட வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாள் தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது ஒரு சீட் ஆஃப் டார்க்னஸ். இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் தான் அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்குது. ஸோ அதே சீட் ஆஃப் டார்க்னஸ் ஒரு குழந்தைக்கிட்ட வரும்போது அது ஒரு பெரிய பாவப்பட்ட குழந்தைன்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட்டில் விட போகிறாங்க. அது பிறந்ததே அது ஒரு சாவுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அது டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வருது. அந்த குழந்தை ரொம்ப பசியில் அழுதுகிட்டு இருக்கு. பொதுவாக யாராச்சும் அந்த டிமானிக் பிளேஸில் இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து நச்சுத்தன்மையாக்கி அந்த பர்சனை சாவடிக்கும். அப்புறம் அவங்களால உயிரோடே வர முடியாது. இதுலேயும் ஒரு குழந்தை அந்த இடத்துக்கு போச்சுன்னா அது எப்படி சர்வே ஆகும் அப்புறம் ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க அந்த கோல்ட்னஸும் அந்த பசியும் இந்த குழந்தைய ரொம்ப வந்து துன்புறுத்தும். ஆனால் அந்த குழந்தையோட இதயத்தில் அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கிற காரணத்தினால அந்த குழந்தைய சுற்றி ஒரு கவசம் மாதிரி இருக்குது. அதை வந்து மற்ற பாய்சனஸ்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே சொல்லி ஒரு 10 நாள் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த 10 நாள் கழித்து போகும்போது அந்த சைல்டு இன்னமும் சர்வே ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லைட் எனர்ஜி வந்து ஒரு உருவமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதை பார்த்தா ஒரு பெரிய பேந்தர் மாதிரி இருக்குது. அந்த பேந்தர் அந்த குழந்தைய பார்க்குது. அப்போது அது கொடூரமாக கத்துது. அந்த பேந்தர் வந்து அந்த குழந்தைய சாப்பிட போகுதுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது சாப்பிடாம அந்த குழந்தைய தூக்குச்சு. அந்த நாள் அப்போ தான் அந்த குழந்தையோட விதி மொத்தமாக மாறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 10 வருஷத்தை கழித்து காமிக்கிறாங்க. நில்லு அங்கேயே நில்லு நில்லு அங்கேயே நில்லு அப்படின்னு ஒரு குட்டி பையன் வந்து ஒரு முதியலை பிடிக்க போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த குட்டி பையன் டேமிட் அந்த முயல் ரொம்ப வேகமாக போதான் நான் பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த முயல் இன்னும் வேகமாக போகும்போது அந்த குட்டி பையன் மேலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த முயல் பிடிக்க போகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பிடிச்ச உன்னை சாவடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து கொடூரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். கடைசி அந்த முயலை பிடிக்கிறான். நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முயல் ஹீ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஏலகா இங்கே பார்த்தியா நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேந்தரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பேந்தர் வந்து மரத்துலேருந்து கீழே இறங்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் இவன் தான் நம்ம ஹீரோ. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்போ வந்து அந்த முயல் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பேந்தர் வந்து அதோட நெகத்தை வச்சு ஒரே கீறல் பண்ணும்போது அந்த முயல் அங்கேயே இறந்து போகுது. ஸோ ஹெல்மெட் நீ ஹண்டிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் முயல் மட்டும்தான் அடிக்க முடியுது. முயல் மட்டும்தான் என்னால் சாவடிக்க முடியுது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு இதுதான் வந்து கோர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா மிருகத்துக்குள்ளேயும் இது இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் டிமானிக் எனர்ஜியை வந்து பொசஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு அந்த பேந்தர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது போக ஏதாச்சும் ஒரு டிமானிக் பீஸ்ட் இந்த கோரை சாப்பிட்டுச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். அதோட லைஃப் எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதோட லைஃப் ஸ்பேனும் வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் வந்து ஆனால் இந்த கோரை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கே, ஏன் ரேபிட் ரொம்ப வீக்காக இருக்கனாலையா அப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே என்னோட ப்ரேயர்லேருந்து தான் வந்துச்சு அதனாலன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோரை எடுக்க போயிட்டுருக்கான். அப்போ அந்த பேந்தர் வந்து இல்லை ரொம்ப அவசரப்படாத அப்படின்னு அந்த பேந்தர் சொல்லி அதோட வாலை வச்சு நம்ம ஹீரோவை தட்டி விடுறான். நம்ம ஹீரோ அப்படின்னு விழுந்துட்டு எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு வேணும் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்போ நம்ம ஹீரோ அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது முடியவே முடியாது அப்படின்னு பேந்தர் சொல்லுது. நீ வந்து வெறும் ஹியூமன் தான், நீ ஒன்றும் டிமானிக் பீஸ்ட் கிடையாது. அது போய் இதை நீ சாப்பிட்டா நீ டிமானிக் பீஸ்ட்டாக மாறிடுவ அப்படின்னு அந்த பேந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு நீ மட்டும் சாப்பிடலாம் நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கோபமாக இருக்கான். ஒருவேளை அந்த மாதிரி நீ சாப்பிட்டேன்னா அப்போது இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு உன்னால் எப்பவுமே நிரந்தரமாக போக முடியாது அப்படின்னு அந்த பேந்தர் சொல்லிக்கிட்டு இருக்கு.
ரொம்ப ரெடிகுலஸாக இருக்குது அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அது போக நான் அது ஒன்றும் சாப்பிட்றக்கெல்லாம் வந்து நான் எடுக்கலை, நான் சும்மா என்கிட்டே இருக்கணும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை அது போக நான் ஒரு வேளை சாப்பிட்டா என்னவா, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லை, நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், அதனால வந்து உன்னோட டெரிட்டரி விட்டு என்னால் எங்கேயுமே போக முடியல எல்கா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்கா வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஒயிட் பேந்தர்னு சொல்லாமல் இல்லை எல்கா சொல்லாமல் சொல்லுங்கள், நான் இப்போதைக்கு எல்கானே சொல்கிறேன். அப்போ எல்கா வந்து உன்னால் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு வெளியே போக முடியுமா, என்ன சொல்கிற, ஒன்றும் புரியல அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, உன்னால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும், அது இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த எல்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த முயலை வந்து ஒரு தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிற, நீ தான் சொன்ன இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு, அப்போ நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் அப்படி தான் சொன்னேன், அதுக்கு காரணம் யாருமே இந்த இடத்த விட்டு வெளியே போகல, அதாவது நான் பார்த்த அளவு யாரும் இந்த இடத்த விட்டு போகல, அதனால நான் அப்படி நினச்சேன். ஆனால் ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்கா. அப்படியா அப்படியா யார் சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது ஒரு ஹியூமன், நான் அவனை வந்து முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஹியூமனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ என்ன அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு எல்கா சொல்லிட்டு இருக்கான். அது போக அவன் இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயா செத்து போய் கிடப்பான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் கண்ணால் அவன் செத்துட்டான்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, அந்த எல்கா வந்து நம்ம ஹீரோ குறுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த உருவம் வந்து பெருசாக தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்களா, அந்த ஹியூமனை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஓல்டு ஹியூமனு, ஆனால் அவனோட பாஸ்ட்டில் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருந்தான் அப்படின்னு எல்கா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த ஹியூமன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ப்ரைமில் இருக்கிற அளவு தான் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் வந்து வளர வளர வயசாகிட்டே இருக்கும், வயசானா அவன் ரொம்ப வீக் ஆகிட்டே இருப்பான். அது போக இந்த டிமானிக் எனர்ஜியோட அவனால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இந்த ஃபாரஸ்ட்டில். நீ வேற, ஏன்னா உன்ட்ட வந்து இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கிறனால தான் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. அது போக நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனுக்கு இப்போ ப்ராபப்ளி 90 வயசு தாண்டி இருக்கலாம் அப்படின்னு எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க ஹியூமன் வந்து 100 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டாங்க, இல்லை அதுக்கும் கம்மியாக தானே வாழ்வாங்கன்னு சொன்னீங்க, அப்படி எப்படி நீங்கள் அந்த பர்சனை பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறானா. இங்கே பாரு, நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் தான் உன்னை வளர்த்தேன், ஆனால் நீ என்னன்னா இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எவ்வளோ சேம்லெஸ்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எல்கா வந்து அவளோட வால்லேருந்து ஒரு கம்பை எடுத்து நம்ம ஹீரோ மண்டலில் அடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து மிஸ் ஆகிறான். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க நான் நல்லா வளர்ந்துட்டேன்னா நான் என்னோட வழியை பார்த்துக்கலான்னு அப்படின்னு ஹீரோ வந்து மிஸ் ஆகிட்டு தப்பிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே இருப்பானான்னு கூட தெரியாது அப்படின்னு வந்து அந்த பேந்தர் சொல்கிறான். ஆனால் அவன் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும்ல, நான் சரி அப்போ அவன் அங்கே இல்லைன்னா நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. என்ன ஏதோ ஒன்று போ நீ சாவு அப்படின்னு வந்து பேந்தர் வந்து, அதாவது எல்கா வந்து கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு நல்லது பண்ணோம், அப்படி போனால் செத்துருவான்னு சொன்னதுக்காக அவன் கத்திக்கிட்டு இருக்க அந்த பேந்தர். பட் நம்ம ஹீரோ வந்து அப்படியா அப்போ அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது அந்த ஈஸ்ட் சைடு தான் இருக்குது அப்படின்னு நம்ம எல்கா வந்து உளறி விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஈஸ்ட் சைடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். எல்கா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது அது போக நீ போய் செத்து விட்டானா, அது போக நீ செத்துட்டானா எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நம்ம எல்கா வந்து ஹீரோ பயமுத்துறக்காக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து அதை பற்றிலாம் கண்டுக்காமல் வேகமாக போயிட்டுருக்கான். அந்த மனுஷனை போய் பார்க்க போயிட்டுருக்கான். ஆமாம் இப்போ தான் புரியுது, இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த ஃபாரஸ்ட்டில் இன்னொரு மனுஷன் இருக்கான், நான் போய் அவனை பார்ப்பேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானா, அவன்ட்டு சீட் ஆஃப் டார்க்னஸ் இல்லைன்னா அப்போ ரொம்ப தான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக என்னை மாதிரி ஒரு ஹியூமனை நான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஹெல்மெட் வந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கான் அந்த இன்னொன்று ஹியூமனை பார்க்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு எடிட்டிங் இருந்திருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் நான் ட்ரை பண்ணது தான், நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். அது போக இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் அதை எடிட் பண்ண ஐ மீன் 20 செகண்டுக்கு எடிட் பண்ணுறதுக்கே என் ஃபோனு ரொம்ப டப்பாக டான்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ ஓல்டு விஷயன்னு. ஸோ இதுக்கடுத்து நான் ட்ரை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வேறு ஏதாச்சும் புது மானமாக போடுறேன்னா அதில் சும்மா ஒரு 20 செகண்டோ 10 செகண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அதை நீங்கள் பார்த்தீங்களா, அதை தான் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட்டு ஃபோன் தாக்கு பிடிக்கல. வேறு புது ஃபோன் வாங்கினா இல்லை கொஞ்சம் லேப்டாப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நீங்கள் அப்படியே அந்த வீடியோக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் பண்ண முடியல. இருந்தாலும் அடுத்து இந்த மாதிரி தான் மான்வா வரும், இந்த மாதிரி தான் எனக்கு ஃபோன் தாங்குது, எது தாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வரி பண்ணாதீங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அது போக அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள். ஸோ பை கைஸ்.